சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்ம உடம்பை நல்லா வைத்துக்கொள்வதற்கு, சரீரத்தை நல்லா வைத்துக்கொள்வதற்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணி எல்லாம் எழும்பி வாக்கிங் போகிற பழக்கம் இப்போ நிறைய மக்களிடம் பெருகி வருகிறது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், எதுக்காக விசேஷமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சுகர் கூடிட்டு பிரதர், பிபி ஏறுது பிரதர், அதை குறைக்கிறதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்னு. அதனால நடக்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ நடக்கிறதுனால கொஞ்சம் சரீரத்தில் அந்த நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாய் பலன் அடைகிறது. இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. அது நடக்கிறதுக்கு சோம்பரப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கனே தயாரிக்கப்பட்ட எந்திரங்கள் இருக்கிறது, அதிலேயே நின்று கொண்டு ஓடுவது போல எல்லாம் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்குறோம். நல்லது, உங்கள் உடலை ஆரோக்கியமாய் வைத்து கொள்ளுங்கள். தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, பான் பராக் போதை வஸ்துக்களை போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணுறேன், நான் எக்ஸசைஸும் பண்ணுறேன்னா அது சரியாக வராது. அப்போ அதெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்போ பரிசுத்த குலைச்சலான உங்கள் சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கத்தக்கதான பொருட்களை உண்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அதுலேயும் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடல் ரொம்ப முக்கியம், அது ஆரோக்கியமாய் வைத்திருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ்ன்னு நொறுக்கு தினியாக சாப்பிட்டே இருந்து எடை குறையவே மாட்டேங்குது பிரதர் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா. ஒரு அல்லையா சொல்லுங்க. அதனால ஒரே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு எங்கே குறையும்? அதனால உணவை குறைக்கணும், சாப்பாட்டினுடைய அளவை குறைக்கணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதை தவிர்த்தால் உங்கள் உடல் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும்.